ஓம் சக்தி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் நடைபெற்று வருகின்ற நலம் தரும் நவராத்திரியின் 10வது நாளான நவமி திதியான இன்று அன்னை ஆதிபராசக்தி சரஸ்வதி தேவி அலங்காரத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கின்றாள். சுயம்பு அன்னை கற்கண்டு காப்பினை அணிந்து அருண்காட்சி அளிக்கின்றாள். அழகிய தோற்றம் கொண்டவளாக வெள்ளை ஆடை உடுத்தி அன்னவாகனத்தில் அமர்ந்து சரஸ்வதி தேவியின் முன் கைகள் இரண்டிலும் வீணை வைத்து மீட்டுகின்றாள். பின் கைகளில் அட்சமாலை என்ற ஜபமாலையும் மற்றொன்றில் ஏட்டுச்சுவடியும் ஏந்தியுள்ளார். ஜபமாலை ஆன்மீகத்தையும், ஏட்டுச்சுவடி அறிவையும், வீணை கலைகளையும் குறிப்பதாக அமைகின்றது. ஆகவேதான் சரஸ்வதிக்கு கலைமகள் என்று பெயர் உண்டு. படைப்பு கடவுளான பிரம்மாவின் சக்தியாக சரஸ்வதி தேவி கருதப்படுகிறாள். நவராத்திரிகளில் வரும் நவமி நாளில் சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுகிறது. அவரவர்கள் உபயோகிக்கின்ற கருவிகளை வைத்து ஆயுத பூஜை என்றும், கல்விக்கு அதிபதியான சரஸ்வதிக்கு சரஸ்வதி பூஜை என்றும் பல விதமாக கொண்டாடுகின்றார்கள். அவரவர்களுடைய விருப்பத்தை பொறுத்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லையற்ற ஞானத்தை பக்தர்களுக்கு வழங்கக்கூடியவள் சரஸ்வதி தேவி. எனவேதான் வேதங்கள் கற்க தொடங்கும் முன்பும் மற்றும் நிறைவு பெறும் முன்பும் சரஸ்வதி தேவியை வழிபடுவது வழக்கம். இப்போ சரஸ்வதி தேவி மலைமகள், திருமகள், கலைமகள் என்ற முப்பெரும் தேவியரில் கலைமகளாக எல்லா கலைகளுக்கும் தலைவியாக, அதாவது இயல், இசை, நாடகம் மற்றும் எல்லா கலைகளுக்கும் தேவியாக திகழ்கின்றார். எல்லையற்ற ஞானத்தை பக்தர்களுக்கு வழங்கக்கூடியவள் சரஸ்வதி தேவி. அடுத்தது, சரஸ்வதி தேவி என்பவர் கலைமகள் மற்றும் ஞானத்தின் தெய்வமாக கருதப்பட்ட போதிலும் சமஸ்கிருத சொல்லில் சரஸ் என்றால் ஊற்று, வதி என்றால் பெண் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது கங்கை, யமுனை, சரஸ்வதி போன்ற 3 நதிகளில் சரஸ்வதி நதியில் தோன்றியவள்தான், ஆறாக ஓடக்கூடியவள்தான் கலைமகள், அதாவது சரஸ்வதி. நாம் கலைமகள் போது எல்லா கலைகளுக்கும் அவள்தான் அதிபதி. எல்லையில்லாத ஞானத்தின், ஞானம்னா அறிவு, எல்லாத்துக்கும் அறிவு இருந்தால் தான் அந்த கலை வளர முடியும். அந்த கலைக்கு ஊற்றாக இருந்து பக்தர்களுக்கு உதவி செய்வதால் வித்யா என்றும், கல்வி, பேச்சு, இசை, கலை ஆகிய செல்வங்களுக்கு அதிபதி என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். சிறு குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கு விஜயதசமி அன்று குழந்தைகளை கொண்டு போய் முதல் எழுத வைப்பாங்க. அதுக்குன்னு சில கோயில்களில் அரிசியில் எழுத வச்சு முதல் அவர்களுக்கு பாடத்தை கற்பிப்பார்கள். அதாவது அழியாத செல்வம், யாராலும் திருட முடியாத செல்வம், கடைசி வரை அவர்களோடே இருந்து போகக்கூடிய ஒரு செல்வமானது கல்வி செல்வம். எந்த திருடினாலும் திருடின்னு போக முடியாது. அதனால் அப்படிப்பட்ட அழியாத செல்வமாகிய கல்வியை கொடுக்கக்கூடியவள் இந்த சரஸ்வதி தேவி. ஞானம் என்பது அனைத்தையும் கடந்த பேராற்றல் மிகுந்த அறிவு. இதை வழங்குபவளாக சரஸ்வதி தேவி கருதப்படுகிறார். அதாவது சரஸ்வதி தேவியை வணங்குவதால் எடுத்த காரியங்கள் வெற்றியும், அற்புதமான பேச்சாற்றல் மற்றும் அனைத்து கலைகளிலும் மேன்மைத்துவம் கிடைக்கும். இந்த கல்வியா செல்வமா வீரம்மா படத்தில் பார்த்தீங்கன்னா கூட ஊமையாக இருந்தவன் கவிதை பாட ஆரம்பிச்சிடும். அதனால் வீரத்தை விடவும் செல்வத்தை விடவும் உயர்ந்தது கல்வின்ட்டு ஒரு கருத்து சொல்லுவாங்க. அது மாதிரி சரஸ்வதி தேவி ஆரம்ப குறிப்புகள் ரிக்வேதத்தில் உள்ளது. இதில் அவர்கள் ஒரு நீர்வழி பாதையில் உரையாற்றுபவள் என்று கருதப்படுகிறது. சரஸ்வதி தேவி கலைமகள், இயன்மகளின் சாரதா தேவி, வித்யா தேவி, கோகிலவாணி, சகலகலாவல்லி என்று அழைக்கப்படுகின்றார். அதாவது பேச்சு கலையின் தேவதை அந்த சரஸ்வதி. மனிதனுடைய சிறப்பான அம்சமே
பேசுறது தான். மற்ற உயிரினங்கள் பேசுகின்ற தன்மை அற்றது. ஆனால் மனிதன் தான் சிரிக்கிற தன்மையும் பேசுகின்ற தன்மையும் உள்ளவன். அந்த பேச்சாற்றலை கொடுப்பவள் இந்த சரஸ்வதி ஆவாள். இந்த அட்சய பாத்திரம் மணிமேகலையில் வரும். அட்சய பாத்திரன்றது எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம். உணவு எடுத்தோம்னா வந்துக்கிட்டே இருக்கும். பொன் பொருள் ஏதாவது எடுத்தோம்னா அதுவும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அட்சய பாத்திரத்தை ஆபுத்திரன் என்பவன் கலைமகளிடமிருந்து பெற்றதாக பௌத்த புராணமான மணிமேகலையில் இருக்கிறது. சரஸ்வதியை பற்றி நம்ம வேற என்ன சொல்லணும்னா, தூய்மை, வெண்மைக்கு பொருள் தூய்மை. தூய்மையான பக்தியோடு இருந்தால் என்னை வந்து அடையலாம். அன்னப்பறவை இருக்குது பாருங்க, அந்த அன்னப்பறவையே வாகனமாக தேர்ந்தெடுத்தாங்கன்னா தாமரையிலும் வெள்ளை தாமரையில் உட்கார்றாங்க. அன்னப்பறவையானது பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா தனியாக பாலை தனியாக தண்ணியை தனியாக பிரிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. அதுபோல் நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றலை கொடுக்க வல்லவள் கலைமகள். இந்த வெண்மை என்பதே நமக்கு ஒரு பார்த்தாவே ஒரு தூய்மை, அமைதி எல்லாம். வெள்ளை கொடி காட்டினா என்ன, அமைதிக்கு அது அறிகுறி. அதனால் அந்த வெண்மை நிறத்தை தேர்ந்தெடுத்தவள் சரஸ்வதி என்ப தெய்வம். அடுத்தது கற்கண்டு காப்பு. கற்கண்டு காப்பு அம்மாவுக்கு செலுத்தியிருக்காங்க. கற்கண்டனுடைய இயல்பு பார்த்திங்கன்னா, வாயில் போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து நமக்கு இனிப்பை கொடுக்கக்கூடிய உள்ளது. அது மாதிரி சிறுக சிறுக அதை எப்படி இனிப்பு சுவை ஏற்படுகின்றதோ அதுபோல் தன்னை கரைத்து மற்றவர்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய பொருளாகிய கற்கண்டை சுயம்பு அம்மாவுக்கு செலுத்தியிருக்கிறோம். ஆயுர்வேத மருத்துவங்களிலும் சனி மற்றும் இருமலை போக்குவதும் இந்த கற்கண்டு பிரத்யேகமாக முக்கியமான பொருளாக பயன்படுகிறது. உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் ஆற்றலையும் தந்து உடல் சோர்வை நீக்கக்கூடிய தன்மை பெற்றது இந்த கற்கண்டு. ஏதாவது விசேஷ வீடுகளுக்கு போனோம்னா வரவேற்பில் முதல்ல கற்கண்டு, சந்தனம், குங்குமம் அதெல்லாம் இருப்பாங்க. இப்போ மாறி போச்சு. சாக்லேட்டு, பூவு அது மாதிரி நிறைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் இந்த பழைய பொருள்களுக்கு மகத்துவம் எப்போதும் உண்டு. இன்று கருவறையில் நாம் பார்க்கின்ற சரஸ்வதியின் அலங்காரம், சுயம்புவின் கற்கண்டு அலங்காரம் இவற்றையெல்லாம் நீங்கள் கண்டு கழித்து அன்னை சரஸ்வதியின் அருளை பெற்று, கணக்கு எழுதுகிறவங்களாம் இன்றைக்கி தொழில் செய்கிறவங்கெல்லாம் கணக்கெல்லாம் எழுதி வச்சு படிப்பாங்க புத்தகத்தில். அது பொய் கணக்காக இருக்கக்கூடாது, நல்ல கணக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே எல்லாவற்றுக்கும் துணை நிற்பவள் சரஸ்வதி. அதுக்காக மற்ற தெய்வங்கள்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரவர்களுக்கு ஒரு சிறப்பு அம்சம்ன்றது இருக்கிறது. அந்த வகையில் சரஸ்வதி தேவியை வழிபட்டால் நம் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். அவர்கள் நல்ல ஒழுக்கமாக வளர வேண்டும் என்றால் பள்ளியில் சேர்க்க வேண்டும். பள்ளியில் சேர்த்தால் அது குழந்தைகள் கல்வி கற்பதற்கு அந்த சரஸ்வதியுடைய அருள் வேண்டும். ஆகவே இந்த சரஸ்வதி தேவியின் அருளை பெற்று கற்கண்ட போன்ற இனிமையான வாழ்க்கை வாழ்ந்து நாம் சிறப்புற வாழ வேண்டுமென்னு அன்னை ஆதிபராசக்தியை வேண்டி ஒரு சின்ன கதை. அதாவது பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போகிறாங்க. பஞ்சபாண்டவர் 14 ஆண்டுகள் வனவாசம் போகும்போது அங்கங்கே தங்கி அங்கங்கே கிடைக்கக்கூடிய காய்கறிகளை, கனிகளையும் வாங்கி சமைத்து சாப்பிட்டு இப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் திரௌபதி என்ன பண்ணுறா, நம்ம எவ்வளோ உதவி செய்கிறாரு கிருஷ்ண பகவான், அவருக்கு ஒரு நாளைக்கு நம்ம சாப்பாடு என் கையால் சமைச்சு கொடுக்கணும்னு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. சொன்ன உடனே அதுக்கு என்ன கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யாராவது போய் கூட்டுன்னு வரணும்ல கிருஷ்ண பகவானே. அதனால் நகுலன் அனுப்புகிறாங்க. நகுலன் போகிறான். பகவானே, இன்னைக்கு உங்களுக்கு விருந்து கொடுப்பதற்காக திரௌபதி சமைத்து கொண்டு இருக்கிறார்கள், அதனால் நீங்கள் கட்டாயம் வரணும் அப்படின்னு கூப்பிட்றான். நிறைய வேலை இருக்குது, எனக்கு இப்போ வர முடியாது, நீ போ, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி
கண்டிஷனாக சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. சரி நகுலம் போனால் தான் வரமாட்டேன்றாரு. அவருக்கு மிகவும் பிடித்த பஞ்சபாண்டவர்களே பிடித்தவர் யாருன்னா அர்ஜுனன். அர்ஜுனன் வில்வித்தையில் சிறந்தவன், நல்ல வீரன். அவன் போய் கூப்பிட்டா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அர்ஜுனன் அனுப்புகிறாங்க. அர்ஜுனன் போய் கூப்பிட்றாரு, வாங்க இது மாதிரி உங்களுக்காகவே சமைக்கிறா திரௌபதி, நீங்கள் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். வேறு வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது, என்னால் வர முடியாது, இப்போ அதற்கு சந்தர்ப்பம் இல்லை, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறாரு. சரி நீங்கள்லாம் போனால் வரமாட்டார், நான் போய் தான் அவரை கூப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பராக்கிரமம் மிகுந்த பீமன் கிளம்புறான். கதாயத்தை தோலில் போட்டுக்கினேன், நான் போய் கூப்பிட்டே வந்து தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போய் கிருஷ்ணர்கிட்ட மண்டிட்டு, கிருஷ்ணா நீ வந்து எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும், நாங்கள் ஏதோ காட்டில் வந்து வாசம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு உள்ள அந்த காய்கனிகளை எல்லாம் உங்களுக்கு விருந்தாக படைக்கிறோம், அதனால் நீங்கள் வந்து எங்களுடைய விருந்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பணிவோடு முட்டி போட்டு கதாயுதத்தை வச்சு கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணர் அவங்களுக்கு சொன்ன பதிலே தான் சொல்கிறாரு, இல்லைப்பா என்னால் வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது, நீ போய் உன் வேலையை பாரு, இன்னொரு நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்தால் தான் நான் இந்த இடத்த விட்டு நகருவேன், இல்லைன்னா இந்த கதாயத்திலே என் தலையை முட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு செத்து போயிடுவேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்றார். உறுதியான ஒரு மனதோட கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு சரி நான் வரேன். இதில் என்னன்னா அவங்களும் கூப்பிட்டாங்க, பீமனும் கூப்பிட்டான். அவன் வந்து தன்னுடைய உயிரையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிற அளவுக்கு பக்தியோடு அவனை கூப்பிட்டான். அதனால் கிருஷ்ணர் அழைப்பை ஏற்று அங்கே விருந்துக்கு சென்றார் என்று சொல்வார்கள். அதாவது மேலோட்டமான ஒரு பக்திக்கும் ஆழ்ந்த பக்திக்கும் உள்ள வித்தியாசம்தான் இவங்களுடைய அழைப்பு. எந்த பக்திக்கு கடவுள் இணங்குவாருன்னா ஆழ்ந்த பக்திக்கு தான் இவனாங்க. நீங்கள் இதில் கூட பார்த்தீங்கன்னா கண்ணப்ப நாயனார் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா கல்லுலேருந்து சிலையிலேருந்து கண்ணீர் வருதுன்றதுக்காக தன்னுடைய அவன் வந்து ஒரு நாத்திகனாக தெய்வத்தையே வணங்காதவனாக கண்டபடி பேசுகிறவனா இருந்தவன். ஆனால் தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துகிற முறை தெரியல, முரட்டு பக்தி. சில பேருக்கு அது மாதிரி தான் இருக்கும், முரட்டு பக்தி. அதாவது நிறைய அக்னியில் ஓடுறது, இது மாதிரி நிறைய முரட்டுத்தனமான பக்தி, வேலெல்லாம் குத்திட்டு உடம்பெல்லாம் தொங்கிக்கிட்டு வர்றது, அளவுக்கு மீறிலாம் இருக்கக்கூடாது. அந்த கண்ணப்பருக்கு தன்னுடைய கண்ணை எடுத்து அப்பியதனால தான் அவருக்கு கண்ணப்பர் என்று பெயர் பெற்றார். அதுபோல் இவர் அந்த கதாயுதத்திலே தன்னுடைய உயிரை மாற்றுகிறன்ற அளவுக்கு வந்த உடனே அவர் மனமிறங்கி விருந்துக்கு சென்றார். ஆகவே ஒரு ஆழ்ந்த பக்திக்கும் நல்ல உண்மையான பக்திக்கும் தான் மதிப்பு உண்டு. சும்மா வெளியில் வேஷம் போட்டுக்கிட்டு நானும் சாமி கும்பிட்றவங்களுக்கெல்லாம் பக்தினாவே ஒருத்தர்கிட்ட பக்தி இருக்குதா அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன வரையறைன்னு இது வரைக்கும் தெரியல யாருக்கும். வேதங்கள் ஓதுறாங்க, சரி, அவங்க உண்மையான பக்தர்களா இல்லை உடலால் தன்னை வருத்தி கொண்டு பக்தி செலுத்துகிறாங்க, அவங்க உண்மையான பக்தர்களா? இந்த பக்தியினுடைய இதை வந்து யார் நிர்ணயிக்கணும்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுள் தான் அதை நிர்ணயிக்கணும். அது நம்முடைய பக்தி உண்மையான பக்தியா இல்லையான்றது அந்த தெய்வம்தான் அதை உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். பக்தி உள்ளவர்களாக இருங்கள், அதே சமயத்தில் பாசமுள்ளவர்களாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாகவும் நல்ல தூய்மையான மனம் படைத்தவர்களாகவும் இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். ஓம் சக்தி. மஞ்சளும் குங்குமமும் மணமணக்கும் சுயம்பு அன்னையாம் கண்ணுக்கு இனியாளுக்கு இன்று இனிமையான கற்கண்டு காப்பு. கரும்பு விவசாயம் செழித்து பெருக, விவசாயிகள் நலம் மேம்பட, சுயம்பு அன்னைக்கு தித்திக்கும் கற்கண்டு காப்பு. பக்தர்களின் நிதி நிலைமை செழிக்க, மறுவொரு சித்தவன சுயம்பு அன்னையின் திருமேனிக்கு கற்கண்டு காப்பு. இக்கரையும் அக்கரையும் செழிப்படைய
அன்னைக்கு அக்கறையாய் செய்யப்பட்ட சர்க்கரையின் இனிமையான கற்கண்டு காப்பு. உடலும் உள்ளமும் வலிமை பெற குடும்ப உறுப்பினர்கள் இடையே அன்பும் பிணைப்பும் அதிகரிக்க அழகு அன்னைக்கு இனிய கற்கண்டு காப்பு. மனம் மொழி மெய் தூய்மை பெற வாக்கினில் இனிமை கூடி இல்லறம் நல்லறமாக சிறந்து விளங்க அன்னையின் திருமேனிக்கு கற்கண்டு காப்பு. ஆயுர்வேத மருத்துவத்தின் முக்கிய மூலப்பொருளான கற்கண்டு அன்னையின் மேனியை அலங்கரித்து ஒளிர்கிறது. வளங்கள் பல மடங்கு பெருக வாழ்வில் நலம் சிறக்க காண்போம் சுயம்பு அன்னையின் அழகு மேனியில் கற்கண்டு காப்பு அலங்காரம். வாக்கினில் இனிமை சேர்க்கும் அமுத வாகினியாம் சரஸ்வதி தேவியையும் வாழ்வினில் இனிமை சேர்க்கும் கற்கண்டு காப்பில் ஜொலிக்கும் அன்னையையும் வணங்கி வளம் பெறுவோம். தயவோடு எம்மை காத்து நிற்கும் தாயே சரணம் சரணம். கவின்மிகு கலைமகளே, கலையாத கல்வி செல்வத்தை வரமாய் தந்தருளும் வாணியே, பணிவார் தமக்கு பல கலையும் அளித்திடும் பாரதியே, அன்னையே, எம் மன இருள் நீக்கும் வெண்மதியே, வெவ்வினை களையும் குளிர்மதியே, எண்ணும் எழுத்தும் ஏற்றமும் தரும் ஏந்திழையே, வெண்பட்டில் ஜொலிக்கும் வேத பொருளே, சகலகலா வள்ளியே, மரகத வளைக்கரங்கள் மாணிக்க வீணையோடு ஞான வடிவாய் நிறைந்திருக்க மின்னும் மாதங்கியே, ஆய கலைகள் அருளும் சாரதியே, ஞான வித்யாம்பிகையே, மனமயக்கிடும் இசையால் எம்மை மகிழ்விக்கும் இன்னமுதே, அறிவின் வடிவே போற்றி, சக்தியே சாரதியே போற்றி, சொல்வளம் தரும் வாக்தேவியே போற்றி. நவராத்திரி நன்னாளில் நின் மலர்பாதம் பணிகின்றோம். நல்லறிவும் தெளிந்த ஞானமும் பல கலையும் அருளிடுவாய் அம்மா. புவனேஸ்வரியே தாயே, உன் புவனம் யாவும் அழகே, மறுவூரின் மகராசி உன் படைப்பில் எல்லாம் அழகே. அம்மா அழகல்லவோ, அம்மா உன் பாலகன் அழகல்லவோ, சுயம்பே அழகல்லவோ, சுயம்பே அழகல்லவோ, இந்த மூன்றும் உலகல்லவோ, அம்மா அழகல்லவோ, அம்மா உன் பாலகன் அழகல்லவோ. Please like, share, and subscribe
to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.